இன்றைக்கி நான் வந்து திணை மாவு லட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. திணை வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும், சாதா கடைகள்லையுமே கிடைக்கும். அதை வந்து நல்லா கல் எதுவும் இல்லாமல் நல்லா அலசி க்ளீன் பண்ணி அலசி லேசாக வந்து காய வச்சு ஈரப்பதம் இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். நான் மிக்சிலேயே அரைச்சிட்டேன். நான் அப்புறம் முந்திரி திராட்சையை வந்து நெய்யில் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். நான் அப்புறம் நெய் ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து 20 திணை வந்து நான் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன்னா அதுக்கு பாதி வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். தேன் கொஞ்சம் போட்டு யூஸ் பண்ண போகிறேன். தேன் வந்து நம்ம கொஞ்சம் போட்டு அதை உருண்டை பிடிக்க போகிறோம். இதில் வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை பிடிக்க வேண்டியதாங்க. ஏலக்காய் வந்து நான் சர்க்கரையோடையே சேர்த்து பொடி பண்ணிக்கிட்டேன். அது நல்லா வாசனையாக இருக்கும். இந்த லட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேன் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க தெரிஞ்சவங்க. அதனால் அதையும் போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் செய்கிறேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சுகர் வேணும்னா இன்னும் கம்மி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நான் பவுட்ரு பண்ணதே நான் வந்து ஒரு 1/4 கப்பு தான் இருக்கும். ஜாஸ்தியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணால் அதை கம்மி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா யாரும் சொல்லவே மாட்டாங்க இது வந்து திணையில் பண்ணதுன்னு. ரவை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது தான். இது நம்ம சர்க்கரை இல்லாட்டி நம்ம நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வந்து பனங்கள் கண்டு அதெல்லாம் வச்சு கூட பண்ணால் நல்லாயிருக்கும். அது பால் போட்டு செய்வாங்க. பட் பால் போட்டால் அது ரொம்ப நாள் நிற்காதும்பாங்க. அது கொஞ்சம் நாள் 2-3 நாள் வச்சாலே ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதுக்கு தான் நெய் போட்டு அதை உருண்டை பிடிக்கிறது. ஹனியும் கொஞ்சம் ஊற்றிடலாம். அதை பிடிக்கிற அளவுக்கு போட்டால் போதும், நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அது பாருங்கள். இது வந்து இப்போது பிடிச்சோன்னா பிடிக்க வருது. ஊற்று விட்டால் பொலன்னு உதுக்க வரணும். அந்த மாதிரி இருக்கணும். அது மாவு பதம் ரொம்ப கொலன்னு இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அது நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நான் பால்லாம் எதுவும் சேர்க்கல. தேன் சர்க்கரை கொஞ்சம் நெய் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். தேன் வேண்டாட்டி வெறும் நெய் மட்டுமே போட்டு பண்ணிக்கலாம். நான் 100 கிராம்ஸ் தான் போட்டிருக்கேன். ஒரு 7-8 கிட்டத்தட்ட வரும். வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இது 2 3 நம்ம போட்டு பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோமோ அதே அளவில் 2 3 போட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். இதை சுகர் இருக்கிறவங்களாம் கூட 1-2 சாப்பிட்லாம். ரொம்ப ஜாஸ்தி தான் சாப்பிடக்கூடாது. 1-2 ரொம்ப டேஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. டேஸ்டியான திணை மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது. இது வந்து சுகர் வந்து நார்மலாகவே இது வந்து நம்ம சுகர் இருக்கிறவங்கலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இந்த மில்லட்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. கஞ்சி போட்டு சாப்பிட்றதுக்கு, சாப்பாடு சாப்பிடும்போது இருக்குன்னு. அதில் இருக்கும்போது கொஞ்சத்தை எடுத்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹனி போடுறதுனால இனிமேல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.